ஆட்டம்ஸ் அப்படிங்கிற சாப்டர்ல புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே 3 கொஸ்டின் பார்த்துட்டோம். இப்ப பாக்குறது வந்து 4th கொஸ்டின், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நிறைய தடவை நமக்கு நீட்ல இதே கொஸ்டின் சேஞ்ச் பண்ணாம கேட்டிருக்காங்க. இந்த மாடல்லையும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. போய் பாருங்க, செக் பண்ணுங்க. சரியா? இப்ப வந்து பாருங்க, ஒரு ஐடியா கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்தோம்னா இந்த ஐடியா வந்து உங்களுக்கு கிராவிடேஷன்லயும் இதே கான்செப்ட் தான் வரும். ஆட்டம்ஸ் மட்டும் இல்ல, கிராவிடேஷன்லயும் இதே ஐடியா தான் வரும். பெரிய சேஞ்ச் இல்ல, ரொம்ப சிம்பிள். பாருங்க, the ground state energy of hydrogen atom is minus 13.6 electron volt. இப்போ வந்து பார்த்தோம்னா ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து பார்த்தோம்னா வெவ்வேறு எனர்ஜி லெவல் இருக்கும். சரியா? இப்படி இருக்கும். இது வந்து என்ன, என்னோட வேல்யூ வந்துன்னா 1 2 3 4. இதுதான் கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னு சொல்லலாம். இது மட்டும் கிரவுண்ட் ஸ்டேட். கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆட்டமோட எனர்ஜி எவ்வளவு சொல்லிட்டாங்கன்னா மைனஸ் 13.6 எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, வாட் ஆர் த கைனடிக் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜிஸ் ஆஃப் த எலக்ட்ரான் இன் தி ஸ்டேட். இப்ப இந்த ஸ்டேட்ல எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி என்ன, பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அப்படிங்கறத கொஸ்டின். சரியா? என்ன சார் டோட்டல் எனர்ஜின்னு கொடுத்துருக்காங்க, டோட்டல் எனர்ஜி நெகட்டிவ்ல இருக்கே அப்படின்னு கேட்டா கண்டிப்பா டோட்டல் எனர்ஜிங்கிறது நெகட்டிவ்ல தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகுது, இந்த நெகட்டிவ் சைன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா நியூக்ளியஸோட இந்த எலக்ட்ரான் அப்படிங்கிறது பவுண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்றதா இந்த நெகட்டிவ் சைன். நமக்கு வந்து பாருங்க, பிளஸ் இன்டு பிளஸ் என்ன சொல்லுவோம், நமக்கு பிளஸ் அப்படின்னு சொல்லுவோம். மைனஸ் இன்டு மைனஸ் என்ன சொல்லுவோம், பிளஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர். இப்ப மைனஸும் ரிப்பல் பண்ணும், பிளஸும் ரிப்பல் பண்ணும். அப்ப அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் என்ன சொல்றோம்னா இந்த பிளஸ் சைன்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஆனா ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர்னு சொல்றோம்ல. அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் அப்படிங்கிற சொல்றோம்ல. அப்ப வந்து பாருங்க, பிளஸ் இன்டு பிளஸ் ஈக்குவல் டு பிளஸ், மைனஸ் இன்டு மைனஸ் ஈக்குவல் டு பிளஸ். சரியா? அப்ப லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் நம்ம பாசிட்டிவ்ல ரெப்ரசென்ட் பண்றோம். அப்ப என்ன சொல்லலாம், பிளஸ் ஆர் மைனஸ், பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ். அப்படியா? அப்ப வந்து பாருங்க, ரெண்டு சார்ஜஸ் அன்லைக் சார்ஜஸ் ஒன்னு அட்ராக்ட் பண்ணும். அப்ப அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் வந்து என்ன சொல்றோம், நெகட்டிவ்ல ரெப்ரசென்ட் பண்றோம். அப்ப வந்து என்ன ஆகுது, நியூக்ளியஸோட எலக்ட்ரான் வந்து பவுண்ட் ஆயிருக்கு. அப்ப அந்த பவுண்டிங் அட்ராக்டிவ் ஃபோர்ஸை ரெப்ரசென்ட் பண்றது என்ன பண்றோம், இந்த நெகட்டிவ் சைன் அப்படிங்கிறது இருக்கு. சரியா? அப்ப டோட்டல் எனர்ஜிங்கிறது எப்பயுமே நெகட்டிவ்ல தான் இருக்கும். அதுக்கடுத்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும், அதுவும் நெகட்டிவ்ல தான் இருக்கும். ஆனா கைனடிக் எனர்ஜி மட்டும் எப்படி இருக்கும், பாசிட்டிவ்ல இருக்கும். அப்ப எந்த எனர்ஜி எல்லாம் நெகட்டிவ்ல இருக்கும், எதெல்லாம் பாசிட்டிவ்ல இருக்கும் அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப வந்து பாருங்க, டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்னா நெகட்டிவ் ஆஃப் த கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். இதே ஃபார்முலா எப்படி சொல்லலாம், கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் த டோட்டல் எனர்ஜி. அதே ஃபார்முலா தான். சரியா? ஒரு சின்ன சேஞ்ச் தான். இப்ப நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு டோட்டல் எனர்ஜி கொடுத்துட்டாங்க. டோட்டல் எனர்ஜி என்ன, மைனஸ் 13.6 எலக்ட்ரான் வோல்ட். ஆனா இந்த நெகட்டிவ் வந்து ஃபார்முலால வரக்கூடிய நெகட்டிவ். இப்ப மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடுச்சு, பிளஸ் ஆயிடுச்சு. அப்ப பிளஸ் 13.6 எலக்ட்ரான் வோல்ட். அப்ப கைனடிக் எனர்ஜிங்கிறது என்ன வந்துருச்சு, 13.6 எலக்ட்ரான் வோல்ட். சரியா? இந்த கொஸ்டின் அப்படியே நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரியா? பாருங்க, இப்ப என்ன கேட்டிருக்காங்க, வாட் ஆர் த கைனடிக் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜிஸ் ஆஃப் த எலக்ட்ரான் இன் தி ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதுல ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், கைனடிக் எனர்ஜியை கண்டுபிடிச்சிட்டோம். கைனடிக் எனர்ஜிங்கிறது 13.6 எலக்ட்ரான் வோல்ட். இப்ப நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்னங்கிறத பார்க்கணும். பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது வந்து பாருங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் த டோட்டல் எனர்ஜி. 2 டைம்ஸ் த டோட்டல் எனர்ஜி. இதே ஃபார்முலா பாருங்க, இன்னொரு மாதிரி சொல்லலாம். டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்னா half ஆஃப் த பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half ஆஃப் த பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்ப நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி வேணும்னா என்ன ஃபார்முலா, 2 டைம்ஸ் த டோட்டல் எனர்ஜி. ஆனா டோட்டல் எனர்ஜிங்கிறது நமக்கு என்ன தெரியும், மைனஸ் 13.6 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதை மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ண என்ன வருது, மைனஸ் 27.2 எலக்ட்ரான் வோல்ட். இதுதான் வந்து என்ன, பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்ப வந்து பாருங்க,
நமக்கு கைனடிக் எனர்ஜியை கண்டுபிடிச்சிடும். கைனடிக் எனர்ஜிங்கிறது என்ன வருது? பிளஸ் 13.6 எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது வருது. அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி வேணும்னா இது 2 டைம்ஸ் த டோட்டல் எனர்ஜி. 2 டைம்ஸ் த டோட்டல் எனர்ஜினா மைனஸ் 27.2 எலக்ட்ரான் வோல்ட். ஓகேவா? இப்போ வந்து என்னன்னா இதை பார்த்த உடனே நீங்க ஆன்சர் பண்ணலாம். இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் 13.6 கொடுத்துருக்காங்களா? கைனடிக் எனர்ஜி அந்த மைனஸ் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டா 13.6 எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது அதோட கைனடிக் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜி வேணுமா? இதை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி வேணும்னா டோட்டல் எனர்ஜியை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடைக்கும். அப்போ மைனஸ் 27.2 எலக்ட்ரான் வோல்ட். ரொம்ப சிம்பிள். இதை புரியணுங்கிறதுக்காக உங்களுக்கு எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீ வந்து பார்த்த உடனே ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் இது. ஆனா பார்த்த உடனே தப்பு பண்ணக்கூடிய கொஸ்டின் இதுதான், ஒழுங்கா புரிஞ்சுக்கலன்னா. சரியா? அதெல்லாம் பார்த்து கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க.